ரத்னம் படத்திற்காக செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் விஷாலிடம் பைல்வான் ரங்கநாதன் எழுப்பிய கேள்விக்கு விஷால் பதில் பேச மறுத்து அவரிடம் சண்டையிட்டுள்ளார். இதனால் கோபமடைந்த பைல்வான் நிகழ்ச்சியின் பாதியிலேயே வெளியேறியுள்ளார். சொன்னது 200 படம் நிக்குது, இப்போதைக்கு சின்ன படங்கள் வேண்டாம், அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அப்புறம் உங்க காசை போடுங்கிற மாதிரி தான் சொன்னீங்க அந்த பிரஸ் மீட்ல. ஆனா புரிஞ்சிக்கப்படுறது தப்பா இருக்குது. அதனால தான் நான் இந்த கேள்வி. இல்ல அப்படி இல்லைங்க. சின்ன படங்கள் ஒரு திசை இல்லாம போயிட்டு இருக்குல்ல. நீங்க கரெக்டா என்ன சிச்சுவேஷன் பார்த்துட்டு நீங்க படம் எடுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். ஒரே ஒரு கேள்வி சார். மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமல், இந்த 2 படமும் சின்ன படம் தானே, நல்ல கதை இருந்ததுனால ஓடிச்சு. யார் இது? ரங்கநாதன் சார். ரங்கநாதன் சார், பைல்வான் ரங்கநாதன். சத்தியமா இருக்கு. நான் பதில் சொல்ல மாட்டேன். சத்தியமா நான் பதில் சொல்ல மாட்டேன். விஷால் சார். இல்ல ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு டெல் him. அண்ணனுக்கே தெரியும். நான் இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். அண்ணனோட பதில் நான் வெளியில நான் அந்த சத்தியமா ஒரு பதில் சொல்ல மாட்டேன். ஒரு பொதுச் செயலாளரா தயவு செஞ்சு நான் சொல்றேன், என்ன இந்த பிரஸ் மீட் ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு. ஒரு பொதுச் செயலாளரா என்னை பேச விட்டுறாதீங்க. வேணாம், அண்ணனோட கேள்விக்கு வேணாம், விட்டுலாம். எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு. ஓகே ஃபைன். விஷால் சார். ஏங்க, ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஏங்க சப்போர்ட் வேணும்? நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சப்போர்ட் எல்லாம் அவங்க ஒரு ஈக்குவேஷனு, காம்பினேஷன், பர்மிட்டேஷனு, இந்த கான்ஸ்டியூன்சியில் இவரை நிப்பாட்டினா அதெல்லாம் அப்படியெல்லாம் யோசனை இல்லைங்க. நான் நல்லது பண்ணணும், அவ்வளோதான். அந்த நோக்கம் தான். இவங்க சப்போர்ட் வேணும், அவங்க சப்போர்ட் வேணும், அந்த மாதிரி எடுத்த உடனே அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறது இல்லை. பண்ணணும், அவ்வளோதான். நல்லது பண்ணணும். ஓகே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.